என்ன மாமா சௌக்கியமா? நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். எல்லாருமே வந்து ரவி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, மணி சார் வந்து உங்ககிட்ட பொன்னியின் செல்வன் கேரக்டர் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்க. ரவி பயங்கரமான ஒரு ஃபீலிங், கொஞ்சம் நேரம் எனக்கு நம்ப முடியல அப்படின்னு ஒரு ஒரு கதை சொல்லுவாப்புல. ஆனால் ஒரு பையன் கூட எங்கிட்ட கேட்கவே இல்லை, அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கவே இல்லை. அது இப்போவாத நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மணி சார் நான் கைதி ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ மணி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு. அடுத்த நாள் காலையில் நான் மணி சாரை பார்க்க போகிறேன். வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ணுறியான்னு சார் கேட்குறாரு. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனுங்கிற பேரை கேட்டவுடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மணி சார் கிட்ட, இந்த மாதிரி நான் மதுரையிலேருந்து தான் ஆரம்பிச்சது சார், ஸோ இந்த கேரக்டர்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன் சார்னு பயங்கர பில்டப்பு. மணி சார் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிற வழியில் காரில் போகும்போது மைண்டுக்குள்ளே வந்து ஒரு கிளாடியேட்டரும் ஒரு மருதநாயகமும் பயங்கரமாக வண்டி மைண்டில் ஓடிட்டு இருக்கு. நான் பயங்கரமான ஒரு வீரனாக இருக்கும்னு நினச்சிட்டு இல்லை சிவாஜி சார் டைலாக் வேற பேச ஆரம்பிச்சிட்டேன். நீலவானிலே செந்நிற பிளம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டெரிக்கும் செஞ்சுடர் அதுதான் என் நெற்றியிலே நீ இட்ட இந்த வட்டமான ரத்த நிற பொட்டு, பரமனுக்கு முக்கன் அது தேவையில்லை ஒரு வீரனுக்கு, இந்த வெற்றிபடு ஒன்று போதும் தேரை ஓட்ட வேலை அவர்கள் மீது பாய்ச்ச, இதனால் வெளிவது என்னவென்று கேள் கேள். செம்மலர் நிலமெல்லாம் செக்கர் வானம் போல், செம்பவள மலை போல், செப்பு தகனடித்து செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரை கட்டி மனதிறந்த நெற்பாற்ற இடையிலே ஓடவிட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குபுகுபன மேலிருந்து எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்திலே நிறையப் போவதுதான் அதனால் விளையப் போவது, அதனானே ஜக்கம்மா உன் ஆசி பெருமூச்சு விடு, அதையே எரிமூச்சாக்கி எதிரிகளை பொசுக்கி விடுகிறேன் பார். இதெல்லாம் எங்க அப்பாட்ட கேட்டு டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பார்த்தா அப்படி ஒரு டைலாக் இல்லை. மணி சார் படத்தில் டைலாக் இருக்குமா, ரெண்டு வார்த்தை தான் இருக்கும். அப்புறம் ஒரு 4 நாள் ஷூட்டிங் போச்சு. அப்போது சின்ன டைலாக் தானே, அதில் ஏதாவது ஒரு மாடுலேஷன் பண்ணலான்னு நமக்கு ஒரு ஆசை. டைலாக் வந்து தம்பி விடு, அவ்வளோதான். நான் வந்து 2 பேர் கையை பிடிச்சிருக்காங்க. உடனே தம்பி விடு அப்படின்னா, மணி சார் கட் அப்படின்னாரு. தம்பி விடு அப்படின்னாரு. சரி ஓகே சார், தம்பி விடு அப்படின்னா கட், தம்பி விடு அப்படின்னாரு மணி சார். சரி ரைட் ஓகே சொல்லிட்டு ஏன்னா எந்திரிச்சு வந்துட்டார், அடுத்தது அடி விழுந்துடும் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால் நான் மைண்டாக பேசாமல் தம்பி விடுன்னு, தம்பி விடுன்னார். ஐயோ இது எப்படி ஓகே ஆக போகுதுன்னு பயம் வந்துருச்சு. சார் கடைசியாக வந்து மணி சார் சொன்ன நல்ல மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி எப்படி சொன்னீங்க சார், தம்பி விடு ஓகே சார், ஆக்ஷன் தம்பி விடு டேக் ஓகே. இது 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 நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போன ஃபங்க்ஷனில் கமல் சார் ரஜினி சார் ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா, அப்போ புரியல, அப்புறம் புரிஞ்சுது என்ன மணி சாருக்கு வேணுமோ அதுதான் அங்கே பண்ண முடியுங்கிறது. குந்தவையை மீட் பண்ணுற சீன் இருக்கும். அந்த சீனில் மணி சார் நடிக்க வச்சது, ஏன்னா கல்கி அவர்கள் அவ்வளோ எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்தியத்தேவன் குந்தவையை பார்த்ததுக்கப்புறமா உலகமே நின்று போன மாதிரி இருக்கணும்னு. ஸோ அந்த ஷார்ட்லாம் நடித்து முடிச்சுட்டு வரும்போது மணி சாரோட ஷார்ட்ஸ், அதுக்கு அவர் கேட்ட எக்ஸ்பிரஷனு, அப்போ தெரிஞ்சுது மணி சார் மாதிரி லவ் சீன் வேறு யாருனாலையுமே எடுக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ மணி சார். பையாக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லவ் லெட்டர் வந்துச்சு. இப்போ வந்தியத்தேவனா நடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் நிறைய டிஎம் வருது, அது உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. ரஹ்மான் சார், ஒரு சாதாரண ஒரு மண்டேன் லைஃப்பில் ஒரு பஸ்ஸில் வேறவே உட்காந்துட்டு இருக்க போது உங்கள் பாட்டு கேட்டால் அந்த இடமே அழகாகுது சார். மேடை உங்களுடையது தேவி, நீங்கள் தான். I wanted to take this opportunity. PS1 ஓட ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 100-200 போஸ்ட்ஸ் குந்தவை மாதிரி எவ்வளோ பேர் ட்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் சிலதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு நியூ பார்ன் பேபி அப்படியே கட்டிலில் படுத்துட்டு ஒரு குந்தவை காஸ்டியூம் போட்டு ஏதோ ஒரு விக் வச்சுட்டு அனுப்பிச்சாங்க. நிறைய ரீபோஸ்ட் பண்ணேன், தேங்க் பண்ணேன். பட் டு தோஸ் ஐ டென்ட் கெட் டு தேங்க். இட் வாஸ் ஸோ ஸ்வீட். குந்தவை வைரல் ஆக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அண்ட் உயிர் எப்போவுமே உங்களோடையது தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.